ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா பார்க்கலாம். இது வந்து நல்லா மீனில் நல்லா ஒட்டி பேன்லலாம் ஒட்டாமல் நல்லா வரும். நல்லா மிக்சர் ஜாரில் மிக்சர் ஜாரில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட புதினா இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட புதினா இல்லை, ஸோ அதனால் நான் புதினா சேர்க்கல. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இந்த சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது அந்த ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி ஏதாவது கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, இதையும் ஆட் பண்ணிட்டு, இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கொரியண்டர் பவுடர் சொல்லுவோம்ல, கொத்தமல்லி பவுடர், அது கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், ஏன்னா பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு. அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரை வந்து. ஸோ அது கூட வந்து கொஞ்சமாக வந்து சக்தி ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து லெமன் புழிஞ்சிக்கோங்கன்ட்டு, லெமன் தான் நான் வந்து ஜூஸாக நான் வந்து எப்போவுமே எடுத்து இந்த டப்பாவில் வச்சுருவேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன மீன் இருக்கோ அந்த மீன் வாங்கிக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து திலாப்பியா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ஷை வந்து இது ரொம்ப இங்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும் ஃபிஷ்ஷு. அதனால் வந்து நல்லா மீனில் பாருங்கள், நல்லா மசாலா வந்து நல்லா ஒட்டி வந்திருக்கு. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இல்லைனா அடுத்த நாள் கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா மேரினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேனில் வந்து நெய் சேர்த்துட்டு, நெய் இல்லைன்னா கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு, மீனை வந்து நல்லா ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க. எதுவுமே பண்ணாதீங்க. 15 நிமிஷம் கழித்து திருப்பி பாருங்கள். இந்தமாரி ஒட்டாமல் நல்லா மீன் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும், உள்ளே நல்லா வெந்திருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துருக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.